அட, நீலி மாதிரி அழாதே, நீலி கண்ணீர் வடிக்காதே என்று அடம்பிடித்து அழுகும் யாரைக் கண்டாலும் நாம் கூறுவதுண்டு. உண்மையில் யார் அந்த நீலி? எதற்காக அவளை கண்ணீரோடு ஒப்பிட்டு கூறுகிறோம்? இவளைப் பற்றின கதைதான் இன்றைய காணொளியில் காணப்போகிறோம். முன்பு ஒரு காலத்தில் கலிங்க நாட்டில் சிங்கபுரம், கபிலபுரம் என்னும் இரு பேரூர்கள் இருந்தது. அந்த இரு ஊர்களையும் வசு மற்றும் குமரன் என்னும் இரு சகோதரர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். அந்த இரு அரசர்களும் தம்முள் பகை கொண்டு ஒருவரை ஒருவர் வெல்லுவதற்கு முயன்றும் கொண்டிருந்தனர். அதனால் இருவூர்க்கும் இடைப்பட்ட 6 காத எல்லையில் யாரும் இயங்காதிருக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழலில் கபிலபுரத்தில் இருக்கும் சங்கமன் என்னும் வணிகன் பொருளீட்டும் வேட்கையால் தன் மனைவியோடு கரவில் சென்று சிங்கபுரத்தின் கடைவீதியில் அரிய கலன்களை விற்று கொண்டிருந்தனன். அப்பொழுது சிங்கபுரத்தின் காவலாளியான பரதன் என்பவன் அவ்வணிகனை பகைவனுடைய ஒற்றன் என்று கருதி பற்றி கொண்டு அரசன் முன்பு நிறுத்தினான். அரசனோ அவனை பகை நாட்டின் ஒற்றன் என்று கருதி வணிகனை கொல்வதற்கு ஆணையிட்டான். அவ்வாறு கொல்லப்பட்ட சங்கமனின் மனைவிதான் நீலி என்பவள். தன் கணவனின் அகால மரணத்திற்கு நீதி கேட்டு நீலி அரசவையிலே அழுது புரண்டனள், அடம் பிடித்து கதறினள். நீலியின் அழுகை குரலிலே அரசவையே அல்லோலப்பட்டது. மிக்க துயரமடைந்த நீலி தனக்கு நீதி கிடைக்காது என்பதை உணர்ந்து எங்கனும் திரிந்து 14 நாள் சென்ற பின் ஒரு மலையின் உச்சியை அடைந்து கணவனை சேர்தற் பொருட்டு தன் உயிரை விட துணிந்தவள், எமக்கு துன்பம் செய்தோர் மறுபிறப்பில் இத்துன்பத்தை அடைவாராக் என சபித்து தன் உயிரையும் மாய்த்து கொண்டனள். அந்த காவலாளியான பரதன் என்பவனே மறுபிறப்பில் கோவலனாக பிறந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்ட அகால மரணமடைந்தான் என்னும் பொருளில் கூறப்பட்ட பாட்டிடை வைத்த வரலாற்று குறிப்புதான் இந்த நீலியின் கண்ணீர் கதை.